பீச்ல சாப்பிடுறத விட டேஸ்ட்டா, ஒரு சின்ன மேரினேஷன் ட்விஸ்ட்டோட இந்த மாதிரி கிரிஸ்பியா, கிரன்ச்சியா, ஜூஸியான பஜ்ஜி வீட்லயே ரெடி பண்ணலாம். குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இத சாப்பிட்டீங்கன்னா வேற எந்த பஜ்ஜியும் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ இது செய்ய நான் பாராமுண்டி ஃபிஷ் எடுத்திருக்கேன். முள் இல்லாத எந்த மீன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அத சின்னதா கட் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்லைசஸா பண்ணுங்க. அப்பதான் சீக்கிரம் வேகும். ஸோ இதுக்கு மேரினேஷனுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இத அரைச்சுருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ்ஷ குழம்பு மிளகாய் தூள், பெப்பர் பவுடர், கொஞ்சமா சால்ட், அப்புறம் அரைச்சு வச்ச அந்த மேரினேஷனுக்கானத இதில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் ஊறணும். இந்த ப்ராசஸ ஸ்கிப் பண்ணீங்கன்னா, பஜ்ஜி நல்லா இருக்காது. ஸோ பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் கடலை பருப்பும், அரிசி மாவும் 4:1 ரேஷியோக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. 65 மசாலா எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் பவுடர், கொஞ்சமா சோடா உப்பு. தண்ணி கொஞ்சமா ஊத்தி நல்லா பீட் பண்ணுங்க. ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்கா இருந்தா தான் ஃபிஷ் நல்லா இதில அப்படியே ஒட்டும். நம்ம ஒரு பாத்திரத்தில எண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ் அப்படியே எடுத்து, இதில லைட்டா நீங்க தொட்டு எடுத்தா போதும். மேரினேஷன் பண்ணது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். சூடான எண்ணெயில அப்படியே போட்டுருங்க. சூப்பரான ஃபிஷ் பஜ்ஜி. உள்ள நல்லா சாஃப்ட்டா இருக்கும். வெளிய அவ்ளோ கிரிஸ்பா இருக்கும். நீங்க சிம்ல வச்சு இத ஃப்ரை பண்ணுங்க. ஃபாஸ்ட்ல வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க. உள்ள வேகாது. ஸோ வீட்லயே ஈஸியா நீங்க ரெடி பண்ணிடலாம். ஆனா, அந்த மேரினேஷன் ப்ராசஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ நல்ல கிரிஸ்பான ஒரு பஜ்ஜிய குட்டீஸ்க்கு செஞ்சு குடுங்க. அவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. வீட்லயே செய்றனால இது நல்ல ஹெல்த்தியும். ஸோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.